அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இது சலாம் கூறும் ஒழுங்குகளை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் இஸ்லாத்தின் முஹம்மன் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நாம் இந்த காணொலியில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பல்வேறு வகையில் முஹம்மன் கூறிக்கொள்கின்றார்கள். இந்த முஹம்மன்களில் இஸ்லாம் கூறும் முஹம்மன் பல வகையில் சிறந்து விளங்குவதை பிற மதத்து நடுநிலையாளர்களும் கூட ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வணக்கம் என்றும் நமஸ்தே என்றும் மற்றும் இந்த பொருள்களில் அமைந்த வேறு சில வார்த்தைகளையும் பயன்படுத்தியும் முஹம்மன் கூறுகிறார்கள். நாம் சந்திக்கும் போது இதில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. அதாவது அவர்கள் கூறுகின்ற அந்த வாக்கியங்களை சிந்தித்து பார்க்கும்போது அதில் பலவிதமான குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் அதை பற்றி சரியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதால் இதை சரியாக நாம் புரிந்து கொண்டு அதை நாம் பிற மக்களுக்கும் எடுத்து கூற வேண்டிய ஒரு பொறுப்பில் நமக்கு இருப்பதால் மேலதிக விளக்கமாக அந்த செய்தியும் சேர்த்து இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ். யாரும் மன வருத்தப்பட வேண்டாம். என்ன சொல்வது சரியா என்பதை மட்டும் சிந்தித்து செயல்படும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு நான் மேலும் ஆரம்பம் செய்கிறேன். அதாவது வணக்கம் என்றால் வணங்குதல் அல்லது மரியாதை செய்தல் என்று பொருள்படும். ஒருவர் வணங்குகிறார் என்றால் மற்றவர் வணங்கப்படுகிறார். இருவரும் வணக்கம் என்று சொல்லும்போது அது பொருளற்றதாகி விடுகிறது. அப்படியா? ஒருத்தர் வணக்கம் சொல்லும்போது மற்றவர் வணங்கப்படுகிறார். சரியா? அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அதே சொல்லை சொல்லும்போது என்ன ஆயிடுது? பொருத்தம், அந்த சொல்லுக்குரிய பொருத்தம் அற்றதாக அது மாறிவிடுகிறது. இருவரும் சமநிலையில் இருக்கும் போதாவது ஏதாவது கூறி சமாளிக்க முடியும். அதை சொல்லக்கூடிய இருவரும் சமநிலையில் இருக்கும்போது எதையாவது சொல்லி சமாளிக்கக்கூடும். ஒருவர் மிகவும் மரியாதைக்குரியவராகவும் மற்றவர் தாழ்த்தப்பட்ட நிலையிலும் இருந்தால் உயர்ந்தவர் கூறும் வணக்கம் பொய்யாகி விடுகிறது. என்னவாகி விடுகிறது? தன்னை உயர்ந்தவர் என்று நினைத்து கொண்டிருப்பவர் கூறும் அந்த வணக்கம் பொய்யாகி விடுகிறது. உயர்ந்த நிலையில் உள்ளவர் தாழ்ந்தவரை வணங்கவும் மாட்டார். தன்னை விட மேம்பட்டவராக நினைக்கவும் மாட்டார். அதுபோல் ஆங்கில கலாச்சார ஊடுருவல் காரணமாக நல்ல காலை, நல்ல பகல், நல்ல மாலை, நல்ல இரவு என்றெல்லாம் கூறும் வழக்கம் பரவலாகிவிட்டது. இது எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இது எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாத முகமனாகவும் அது உள்ளது. எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் என்ன சொல்லக்கூடிய சமநிலையாக அந்த முஹம்மன் இருக்கவில்லை. ஏன் இருக்கவில்லை? மனிதர்கள் நல்ல நிலையில் இருப்பது பாதி என்றால் பாதி பேர் நல்ல நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கவலை, துன்பம் போன்ற கெட்ட நிலையில் உள்ளவர்கள் அதுக்கு மேலே பாதிக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ மரண வீட்டிலோ நோயாளியிடமோ பெரும் நஷ்டம் அடைந்தவரிடமோ பரீட்சையில் பயிலாகி விட்டவனிடமோ
நல்ல காலை, நல்ல மாலை, நல்ல இரவு என்று சொல்ல முடியுமா? எப்போவுமே இது போன்ற இடங்களில் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. சரியா? அதை சரியான முறையில் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது பொருத்தமாகவும் இருக்காது. ஆனால் இஸ்லாம் கூறும் முகமன் பொய் கலப்பு இல்லாததாகவும், என்ன முழுக்க முழுக்க உண்மை மட்டுமே நிறைந்தது, பொய் கலப்பு இல்லாததாகவும் எல்லா நேரத்துக்கும் ஏற்றதாகவும் இஸ்லாம் கூறும் முகமன் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது. அஸ்ஸலாம் அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று பொருள். அஸ்ஸலாம் அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று பொருள். இதை திருமண வீட்டுக்கும் சாந்தி தேவை இல்லையா? ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது, அவர்களுக்கும் சாந்தி தேவை. ஒரு வீட்டில் மரணம் நடக்குது, அவர்களுக்கும் சாந்தி தேவை. ஒருத்தவர் லாபம் அடைந்திருக்கிறார், அவருக்கும் சாந்தி தேவை. இன்னொருவர் நஷ்டம் அடைந்திருக்கிறார், அவருக்கும் சாந்தி தேவை. மனிதன் இப்படி பலவிதமான மக்களாக தான் இருக்கிறாங்க. சரியா? பலதும் நடந்திருக்கும். ஒரு ஊரில் நீங்கள் நினச்சி கணக்கெடுத்து பார்த்தாலே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்காக இருக்காது, பல்வேறுபட்ட மக்களுக்கு பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் யோசித்து சிந்தித்து பார்க்கணும். ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் நம் சமூகம் இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வார்த்தையை ஆறுதல் அளிக்க வேண்டும் அல்லவா? இவைகளை எல்லாம் வெவ்வேறு மதத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த முகமல்ல நிச்சயமாக இருக்காது. இதை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய, அனைவருக்கும் மன ஆறுதல் அளிக்கக்கூடிய, மன நிம்மதி அளிக்கக்கூடிய, மன சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முகமன் தான் இஸ்லாம் கூறும் முகமன். ஏன்னு கேட்டால் இது மனிதன் உருவாக்குனது இல்லைங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. அதனால் அதில் குளறுபடிகள் இருக்குது என்ன. ஆனால் முழுக்க முழுக்க மனித சமூகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மனிதனை எப்படி படைத்தாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? மனிதனுடைய மனநிலை முழுமையாக அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? மனிதனை எந்த அளவுக்கு கஷ்டங்கள் நிறைந்ததாகவும், துன்பங்கள் நிறைந்ததாகவும், மனவேதனைகள் நிறைந்ததாகவும் அவன் தானே அந்த வாழ்க்கை முறையை கொடுத்துருக்கான். அப்போ அனைத்தையும் அறிந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அனைவர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கிய இந்த முகமன் அனைத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைவரிடமும் பயன்படுத்தத்தக்க ஒரே முகமன் அது சலாம் மட்டும்தான். அஸ்ஸலாம் அலைக்கும் அந்த சலாம் மட்டும்தான். சலாம் கூறுவதால் கிடைக்கும் பயன்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சலாம் கூறுவதால் கிடைக்கும் பயன்கள், ஒருவர் சந்திக்கும் போது சலாம் கூறுவது சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நன்மை பயக்கத்தக்கதாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பிரமத சகோதரர்கள் இதை தெளிவாக சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக வேண்டும்னா நீங்கள் ஒரு முஸ்லீம், இன்னொரு முஸ்லீம் சகோதரன் ஒருவரை நேசிக்கணும். சரியா? அது மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களையும், அவரும் நம்ம ஆதம் அவ்வா அவர்களுடைய பிள்ளைகள் தானே, நம்மளுடைய கொள்கையை ஏற்றுக்காமல் இருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ அவர்களையும் நேசிக்க வேண்டும். சரியா? இது கூடுதலான விஷயம். அப்போ நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் ஆக முடியாது. ஒரு செயலை செய்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள், அந்த செயலை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மக்கள் எல்லாம் ஆம் அல்லாஹ்வின் தூதர்களே, அப்படிப்பட்டது எங்களுக்கு தேவை தானே, எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கிடையே சலாத்தை பரப்புங்கள், இல்லையா? இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக சொன்னாங்க. உங்களுக்கிடையே
சலாத்தை பரப்புங்கள். இது முஸ்லீமில் 81வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இஸ்லாத்தில் மிகச்சிறந்த நல்லறம் எது என்று ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, பசித்தவருக்கு உணவு அளிக்கணும். பசியோடு ஒருவர் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட வசதி இருந்தால் அவருக்கு உணவு அளிப்பதும், உனக்கு தெரிந்தவருக்கும் உனக்கு தெரியாதவருக்கும், அவர் யாருன்னே தெரியாது, முஸ்லீமா காஃபிரா கிறிஸ்தவரா நல்லவரா கெட்டவராலாம் தெரியாது. அப்போ உனக்கு தெரிந்தவருக்கும் நீ சலாம் சொல்லணும், உனக்கு தெரியாதவருக்கும் சலாம் கூறுவதும் ஆகும் என்று விடையளித்தார்கள். இது புகாரில் 12, 28, 6236 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அப்போது பல பேர் வருவாங்கள்ல, அப்படி அந்த சேப்பையில் ஒருவர் வரார் உள்ளார வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று கூறி உட்கார்ந்துட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 10 நன்மைகள் என்றார்கள். பின்பு வேறொரு மனிதர் உள்ள வந்து அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அதில் சேர்த்து ரஹமத்துல்லாஹையும் சேர்த்துக்கிட்டார். அவர் சொல்கிற வாக்கியம் என்ன, முன்னாடி வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னார், அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு விட்டதுன்றாங்க. ரெண்டாவது வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறிவிட்டு என்ன, இவருக்கு 20 நன்மைகள் எழுதப்பட்டு விட்டது என்றார்கள். அதன் பிறகு மூன்றாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகிய முறையில் பதில் சொல்லிட்டு இவருக்கு 30 நன்மைகள் என்று கூறினார்கள். இதை அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் திருமதி 2613வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக சலாம் சொல்வதில் என்ன எவ்வளவு பெரிய நுணுக்கங்கள் அமைந்திருக்கிறது, எவ்வளவு அற்புதமான வாக்கியங்களாக அது இருக்குது. எந்த நேரத்திலும் மக்களுக்கு சாந்தியும் சமாதானமும் தேவை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த முகமன் மிக மிக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும், அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கட்டும், மனிதர்கள் அனைவருக்கும் சாந்தியும் தேவை, சமாதானம் தேவை. அவர்களுக்கு அந்த சாந்தியும் சமாதானத்தையும் கேட்டு இறைவனிடம் நம்ம பிரார்த்திக்கிற ஒரு பிரார்த்தனைக்கு பேர் தான் சலாம்ங்கிறது. இப்போ இந்த சலாத்தை வந்து எவ்வளவு மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் கூட எல்லாருக்கும் சொல்லுவோமா? இல்லை, அதுக்குன்னு ஒரு இது வச்சுருப்போம், லிமிட்டு. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சலாம் சொல்லணும், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தரத்தில் உயர்ந்தவர்களாக, பணம் படைத்தவர்களாக, நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக, பட்டம் பதவிகள் இருந்தாக்க இப்படி உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை கண்டால் நம்ம வலிஞ்சு போய் சலாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம கண்டுக்காமல் போவோம். இது மிகப்பெரிய தவறு. சரியா? அறிந்தவருக்கும் அறியாதவருக்குங்கிற இதுலேயே எல்லாம் அடங்கி போச்சு. அவன் ஏழையா பணக்காரனா பார்க்காத, தெரியாது நமக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. அவன் முஸ்லீம் அல்லாதவனா நமக்கு தெரியாது. சரியா? அனைவருக்கும் சலாம் சொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ சலாம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குதா? சலாம் சொல்லிட்டா சலாத்தை கேட்ட உடனே அந்த சொல்கிறதுல இன்னும் ஒரு விஷயம் வேறு இருக்குது. என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி, பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஜிம்மா மற்ற இதில் பயான் பண்ணக்கூடியவர்களும் சரி தான். எங்கள் இந்த நாட்டில், நாங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் பார்த்தீங்கன்னா இமாம் வெள்ளிக்கிழமைக்கு பயானுக்கு வரார் இல்லையா? மற்ற பயானுங்கள்லாம் நாங்கள் என்ன அரபு கேட்க போகிறோம், அரபில் சொல்லக்கூடியதுக்கு அங்கெல்லாம் நம்ம போகிறது இல்லை. ஆனால் ஜிம்மாவில் கலந்துக்கிறோம்ல, அந்த ஜிம்மா உரையாற்ற வரக்கூடியவர்கள் கூட வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா ஓ பரக்காத்து. தாலாங்கிறத சேர்ப்பாங்க. இப்போ நம்ம சொன்னோமே இந்த ஹதீஸில் தாலாங்கிறது இடம்பெற்றிருக்கா இல்லையா? சலாம் பற்றி வரக்கூடிய எந்த ஒரு செய்தியிலையும் இந்த தாலாங்கிற வார்த்தை இடம்பெறல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எப்படி சொல்லும்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது,
கூட்டுறதோ அல்லது அதுக்கு கீழே குறைக்கிறதோ அது பயங்கரமான குற்றத்தில் வந்து சேர்ந்துடும். சரி, எதை சொன்னாங்களோ என்ன வார்த்தைகளை சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லணுங்கிறது தான் மார்க்கம். சரியா? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை போட்டு கவனமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று கூட்டுறதோ குறைக்கிறதுலையோ என்ன ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தாலாங்கிற வார்த்தை எங்கேயுமே இடம்பெறல. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கேட்டு கேட்டு அப்படியே பழகிட்டாங்க போடுங்க நம்ம மக்கள். சவுதியில் உள்ள மக்கள், நம்ம மக்கள் அதிகமாக சலாம் சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் பேச்சுகள் ஆரம்பிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு அப்படிம்பாங்க. நான் அது மாதிரி எழுத்தில் போடும்போது சரி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹும்பாங்க. அப்போ இவர்கள் என்னத்தை படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காணொலியை இதில் பதிவு செய்கிறோம். என்ன வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அதனால் சொல்லக்கூடிய அதில் இபாதத்து அது. சரியா? அதில் ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை, 20 நன்மை, 30 நன்மையாக கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த இபாதத்தை சொன்னபடி செஞ்சால் தான் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதை அல்லாமல் நம்மளாக ஒன்று கூட்டுறதோ குறைக்கிறதோ செஞ்சோம்னா அது மார்க்கத்தில் நம்ம எல்லை மீறியவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்றை நம்ம இட்டுக்கட்டி சொன்னதாக ஆகிடும். அது பெரிய குற்றத்தில் போய் சேர்ந்துருங்கிறத கவனத்தில் கொண்டு சரியான முறையில் சலாத்தை கையாள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டவனாக, அது மட்டும் இல்லாமல் சலாம் கூறியவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லையா? அது எனக்கு என்னன்னு போகிற போக்கில் ஒரு சலாத்தை சொல்லி போட்டு விட்டுட்டு போக வேண்டியது அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சலாத்துக்கு பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் 5000 நண்பர்கள் இப்போ எனக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருப்பாங்க. இப்போ 5000 நண்பர்கள் நம்மளுக்கு இருக்காங்களா? அவங்க ஃப்ரெண்டுனா நண்பர்கள் தானே. அப்படிப்பட்ட நண்பர்கள் நம்மளா தானே சூஸ் பண்ணி சேர்க்குறோம். நம்ம யார் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது யாரை சேர்க்கலாம் வேண்டாங்கிறத நம்மளா தீர்மானம் பண்ணி தானே சேர்க்குறோம். அப்போ உனக்கு பிடிச்ச ஆட்களை தான் நீ சேர்த்துருக்க. அப்படி 5000 பேர் ஒரு லிமிட் இருக்குது. 5000 பேரை நீ லிமிட்டில் வச்சுருக்க உன்னுடைய நண்பர்கள்னு. அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சலாத்துக்கு நீ பதில் சொல்லலைன்னா நீ யார்? அப்போ எப்படிப்பட்ட நடைமுறையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எதை சொல்கிறோமோ இல்லையோ தினமும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோங்கிற அது ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை தானே. அது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். என்ன அதுக்கு மாதிரியான இதில் ஒரு துவா செய்யறதுல அன்போடு நமக்காக கேட்கக்கூடிய அந்த மக்களுக்கு பதில் சொல்லவானா? அவங்க எந்த விதத்தில் சொல்கிறாங்களோ அந்த விதத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்பதையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லா ஹைரா. இந்த காணொலியை உங்கள் அனைவருக்கும், உங்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்க. எனக்கு என்னுடைய பதிவுகளுக்கு, காணொலிகளுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். சரியா? அதனால் சிரமம் பாராமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஜஸாக்கல்லா ஹைரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.